கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து மரியா விலையுயர்ந்த நறுமண தைலத்தை பூசி அவருடைய கால்கள் கடந்து வந்த நாட்களை நினைத்து அவருடைய காலுக்கு சந்தோஷத்தையும், அவர் எப்படிப்பட்ட இறப்பினால் உலகத்தார் அனைவரையும் மீட்கப் போகிறார் என்பதையும் உலகுக்கு எடுத்து சொல்கிறார். ஆனால் இந்த பெண்மணி செய்த காரியத்தை நினைத்து பார்த்து யூதாஸ் இஸ்காரியோத் இதை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று கேட்கிறான். ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம் என்பதுதான் இயேசுவினுடைய கொள்கையின்படி சரியானதும் என்று அவன் நினைத்து சொல்லுகிறான். ஆனால் ஏழைகள் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார்கள். அந்த ஏழைகளுக்கு அவர்களுடைய பாதங்களுக்கு பணி செய்வது முக்கியம்தான். அவரை விடுங்கள், ஏனென்றால் அவன் என் இறப்பை ஞாபகப்படுத்துவதன் வழியாய் செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். புனித அகஸ்தினார் சொல்லுகின்ற போது, இயேசுவினுடைய மக்களை பார்த்து, சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், சின்னம் சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம். இயேசுவின் பாதங்கள் ஏராளமான ஏழைகளின் பாதங்களாக என்றும் இருக்கின்றன. ஏராளமான ஏழைகள் இயேசுவினுடைய முகமாக என்றும் இருக்கிறார்கள். அவர்களை நாம் பார்க்கவும், அவர்களோடு இருக்கவும், அவர்களை வழிநடத்தவும், அவர்களுக்கு சேவை செய்யவும் நாம் அழைக்கப்படுகிறோம். எந்த விதத்திலும் ஏழைகள் இயேசுவின் சார்பாக வேலை செய்யப்பட வேண்டும். இயேசுவை எடுத்துவிட்டு ஏழைகளுக்கு உதவி செய்தால் அது சமூக சேவையாக மாறும். இயேசுவின் சேவை எப்பொழுது என்றால் இயேசுவின் பெயரால் செய்கின்ற போது. எனவே ஆண்டவருடைய புனித வாரத்தை தொடங்கியிருக்கின்ற நாம் அவருடைய பாதங்களுக்கு ஆணிக்கொண்ட பாதங்களை முத்தம் செய்வோம். அவருடைய ஆணிக்கொண்ட பாதத்திலிருந்து ஓடி விழுகின்ற இரத்தம் நம்முடைய தலை மீது ஊற்றப்பட்டு நாம் புதிய மனிதர்களாய் உருமாற அருள் வேண்டுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை மெய்போற்றுகிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி. எங்களோடு நீர் இருந்து தேவையானதை செய்து வருவதற்காக நன்றி. ஆண்டவரே, மக்கு நன்றி. உம்முடைய பாதங்களை நாங்கள் முத்தம் செய்ய, நறுமண தைலங்களால் பூச, எங்கள் பணியினாலும் வாழ்வினாலும் உம்முடைய பாதம் பொற்பாதமாக உருமாற எங்கள் வாழ்வையும் பணியையும் ஆசீர்வதியும். அன்னைமரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.